வணி செந்தமிழ் சேனல் வாழ்த்துக்களுடன் உங்கள் வணி அனுஷ்கா. வணக்கம் மாணவர்களே, நான் உங்களுக்காக என் சிறு வயதிலிருந்து, அதாவது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் பல பேச்சு போட்டியில் கலந்து முதல் பரிசு, 2ஆம் பரிசு, 3ஆம் பரிசு வாங்கியிருக்கேன். நான் எந்த இடத்துக்கு பேச்சு போட்டிக்கு போனாலும் பரிசு வாங்காமல் வந்ததே இல்லை. நான் பேசுகிற அத்தனை தலைப்புக்கும் என் அம்மா தான் கருத்து எழுதுவாங்க. எங்கள் அம்மாவுக்கு ஒரு நன்றி. நான் 50க்கும் மேற்பட்ட பேச்சு போட்டியில் கலந்து பரிசு வாங்கியிருக்கேன். நான் பேசின ஸ்பீச் அனைத்துமே மாணவர்களாகிய உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒன்றாக பதிவிட போகிறோம். எனக்கு நேரம் இல்லாத காரணத்தினால என் அம்மா தான் இந்த ஸ்பீச்செல்லாம் தொகுத்து வழங்க போகிறாங்க. இன்றைக்கி கர்ம வீரர் காமராஜர் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு ஸ்பீச் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செந்தமிழ் சொல்லெடுத்து பைந்தமிழ் பாவெடுத்து நற்றமிழ் நாவெடுத்து என் நாதன் தமிழ் கடவுளை தொழுது என் உரையை தொடங்குகின்றேன். அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். நான் இங்கு கர்ம வீரர் காமராஜர் பற்றி பேசுவதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். செயற்கரிய செய்வார் பெரியர் என்னும் வள்ளுவரின் வாய்மொழிக்கேற்ப செயற்கரிய செயல்கள் புரிந்து செயல் வீரர் என்று புகழப்படுபவர் காமராஜர். உண்மையிலேயே மிக உயர்ந்த தமிழகத்திற்கு அடித்தளம் அமைத்தவர் என்றால் அது மிகையாகாது. கல்விக்கு தந்தை என்று கூட அவரை அழைக்கலாம். அவரால் தான் எத்தனை ஏழை குழந்தைகள் கல்வி கண் பெற்றனர். அதனால்தான் அவர் பிறந்த நாளாகிய ஜூலை மாதம் 15ஆம் நாளை கல்வி வளர்ச்சி நாள் என்று கொண்டாடி மகிழ்கின்றோம். காமராசரை என்ற பெருமைக்குரிய இடம் விருதுநகர். 1903ஆம் ஆண்டு குமாரசுவாமிக்கும் சிவகாமி அம்மையாருக்கும் மகனாக பிறந்தார். பெற்றோர் அவருக்கு காமாட்சி என்று பெயர் சூட்டி மகிழ்ந்தனர். 6 உயிர் தந்தையை இளம் வயதிலேயே இழந்த காமராஜரால் 6ஆம் வகுப்பு வரையே கல்வி பயில முடிந்தது. தம் படிப்பை இடையிலேயே நிறுத்திவிட்ட இவர் தன் தாய் மாமன் வீட்டில் வளர்ந்தார். மளிகை கடையில் வேலை செய்தார். அப்போது நாடு எங்கும் விடுதலை உணர்வு கொழுந்து விட்டு எரிந்தது. அதில் ஈடுபாடு கொண்டார். நாட்டு விடுதலையால் வீட்டு எண்ணம் இவரிடமிருந்து விலக்கு பெற்றது. பல போராட்டங்களில் ஈடுபட்டார். காந்திய வழியில் போராட்டங்கள் நடத்தி சிறை சென்றார். 12ஆம் வயதிலேயே காங்கிரஸ் கட்சியின் அடிமட்ட தொண்டராய் நுழைந்த காமராஜர் 8 ஆண்டுகள் சிறையில் அல்லல்பட்டார். செயல் வீரராய் விளங்கிய காமராஜர் 9 ஆண்டுகள் தமிழகத்தில் முதலமைச்சராக விளங்கினார். கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்ற புகழ் பெற்றதாக இருந்தாலும் தமிழக மக்கள் அனைவரும் கற்றவராக இல்லையே என்று காமராஜர் வேதனைப்பட்டார். அதனால் ஊர்தோறும் பள்ளிகளை திறந்தார். கல்வியின் அருமை பெருமைகளை அறிந்திருந்த காமராஜர் கட்டாய கல்வி, இலவச கல்வி, மதிய உணவு என பல திட்டங்களை உருவாக்கி தமிழகத்தின் கல்வி வளர்ச்சிக்கு அடிகோலினார். தமிழகமெங்கும் பல்வேறு அணைகளை கட்டி நீர்வளத்தை பெருக்கினார். நிலவளத்தை உயர்த்தினார். நாடெங்கும் பல்வேறு தொழிற்சாலைகளை நிறுவினார். மின் உற்பத்தியை பெருக்கி தொழில்துறையில் தமிழ்நாடு முன்னேற்றமடைய செய்தார். ஆசிரியர்களுக்கும் அரசு ஊழியர்களுக்கும் காப்புறுதி, ஓய்வூதியம், வைப்பு நிதி ஆகிய பெரும் திட்டங்களை கொண்டு வந்தார். ஆட்சி, கட்சி, பொதுவாழ்வு அனைத்திலும் கண்டிப்புக்கு பெயர் பெற்றவர் காமராஜர். எந்த சிக்கலையும் எளிதில் தீர்க்கும் அறிவு கூர்மை படைத்தவர். நான் பாட புத்தகத்தில் புவியியலை படிக்கவில்லை. ஆனால் நாட்டில் எத்தனை ஏரி குளங்கள் உள்ளன, அவற்றின் நீர்வளத்தை எவ்வாறு உழவு தொழிலுக்கு பயன்படுத்துவது என்று எனக்கு தெரியும் என்று கூறுவார். இதனால் காமராஜர் படிக்காத மேதை என்று போற்றப்படுகிறார். தமக்கென வாழாது நாட்டுக்காக வாழ்ந்த தியாகியான காமராஜரை பின்பற்றி வாழ்வோம். நாட்டுக்காக உழைப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வணி செந்தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.